guys, I'm back again with another interesting dressing hacks video. Yeah. The video is about how to make your short legs look longer or taller. Already இதே மாதிரியான வீடியோ நான் போட்டிருக்கேன். அதாவது how to make you look taller. ஓவராலாக நீங்கள் எப்படி டாலராக உங்களை காட்டலாம் அப்படின்னும். இன்னொன்று வந்து நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க ஒரு உங்களோட கால்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வரிசையிலே வர மாதிரியான வீடியோ தான் இது. பட் இதில் வந்து பேசிக்கலி நான் லோவர் பார்ட், அதாவது கால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவோட ஹேக்ஸ் எல்லாம் இருக்கும். வந்து நீங்கள் ஓவராலாக ஷார்ட்டான பர்சன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து டார்சோ பெருசாக இருக்கும், கால்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது உங்களோட அப்பர் பாடி பெருசாக இருக்கும், லோ பாடி சின்னதாக. ஸோ இஃப் யூ ஃபால் அண்டர் both these category, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ தொடர்ந்து பாருங்க. Hey guys, நான் Preetha. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now let's begin. The first and the foremost tip என்ன அப்படின்னா ஷூஸ். முக்கியமாக நீங்கள் ஒரு ஃபுட்வேர் சூஸ் பண்ணுறீங்க. உங்களோட கால்கள் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், இல்லை ஓவராலாகவே நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டான பர்சனாக இருக்கலாம். நீங்கள் ஃபுட்வேர் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபுட்வேர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் லோ வேம்ப் உள்ள ஃபுட்வேராக சூஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த அப்பர் பார்ட் ஆஃப் த ஃபுட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டோ லென்த்லேயே முடியணும், ரொம்ப முன்னாடி ஆங்கிள் வரைக்கும் வரக்கூடாது. ஓகே, ஸோ மேக் ஷுர் யூ டூ தட். ஏன்னா அது அங்கே வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா உங்களோட கால்களோட லென்த்து வந்து கொஞ்சம் குறைஞ்சா மாதிரியான ஒரு இல்யூஷன் கொடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஷூவே வருது அப்படின்னா ஸோ மேலேயே உங்கள் கால் முடிஞ்சிடுது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால மேக் ஷுர் உங்களோட காலை கொஞ்சம் நீங்கள் நீளமாக காட்டணும், லென்த்தியாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வேர் லோ வேம்ப் ஃபுட்வேர். செகண்ட் ஹேக் இஸ், எப்போவுமே ஃபுட்வேர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபார், சொல்லவே வேண்டாம், ஹீல்ஸ். எந்த ஃபுட்வேராக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஹீல்ஸ் வச்ச மாதிரி போடுங்க. ரொம்ப பெரிய ஹீல்ஸ் எல்லாம் போடலனாலும் பரவாயில்ல, மினிமம் 2 to 2.5 inches ஹீல்ஸாவது இருக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தெரிவிங்க இல்லையா. சொல்லவே வேண்டாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ரொம்ப ஹை ஹீல்ஸ், பாயிண்டி ஹீல்ஸ் எல்லாம் போட பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பிளாக் ஹீல்ஸ் போடலாம், வெட்ஜஸ் போடலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் அதோட ஹைட் வந்து மினிமம் 2 inch இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோ கூட இல்லைன்னா அப்புறம் நம்ம எதுக்காக ஃபுட்வேர் போடுறோம், பிரயோஜனமே இல்லாமல் ஆகிடும் இல்லையா. தேர்ட் திங் இஸ், இஃப் யூ கோயிங் ஃபார் ஹீல்ஸ், ஓகே, கோ ஃபார் நியூட் ஹீல்ஸ். பம்ப்ஸாக இருக்கலாம், பீட்டோஸாக இருக்கலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் பாயிண்டி ஹீல்ஸாக இருக்கலாம். இல்லை பேசிக்கலி நீங்கள் வந்து ஃபுட்வேரே வந்து கொஞ்சம் நியூட் கலர்ஸில், அதாவது உங்களோட கால் என்ன கலரோ அதே கலரில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா காலோட கலர்லேயே உங்களோட ஃபுட்வேர் இருந்ததுன்னா உங்கள் கால் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி காட்டும். அண்ட் மோரோவர் நீங்கள் வேறு ஹீல்ஸும் வச்சு போட்டிருப்பீங்க. ஸோ ஹீலோடு பார்க்கும்போது உங்களோட ஃபுட்வேரும் உங்களோட கால் கலர்லேயே இருக்கனால யூ வில் லுக் லிட்டில் டாலர். ஃபோர்த் ஹேக் இஸ், பேண்ட் போடுறீங்க, ஓகே, ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் பேண்ட்டாக இருக்கலாம், ஜெகின்ஸாக இருக்கலாம், பேகி பேண்ட்ஸ், வாட்ஸோ எவர் இட் இஸ், ஓகே. என்ன மாதிரி டைப்பான பேண்ட்ஸ் ஆர் பாட்டம் நீங்கள் போட்டாலும் அந்த பேண்ட்டோட கலர்லையோ இல்லை கிட்டத்தட்ட அதோட மேட்ச் ஆகிற மாதிரியான ஃபுட்வேர் போடுங்க. யூ வில் அகெயின் லுக் அ பிட் டாலர். ஏன்னா உங்கள் கால் வந்து எங்கேயுமே முடியாமல் இந்த ஃபுட்வேர் வரைக்கும் லென்த் கொடுத்துரும். நீங்கள் பிளாக் கலர் ஸ்லிம் ஃபிட் பேண்ட் போட்டிருக்கீங்க அண்ட் அதே கலரில் ஃபுட்வேர் போட்டிருக்கீங்கன்னா அது வந்து இட் கிவ்ஸ் அன் எலாங்கேட்டட் லுக் இல்லையா. உங்கள் காலே வந்து ரொம்ப நீளமாக இருக்க மாதிரி காட்டிடும்ல. இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன், அவ்வளோதான். ஃபிஃப்த் ஒன் இஸ், இது எல்லாருக்குமே தெரியும், இஃப் யூ ஆர் ஷார்ட் ஆர் இஃப் யோர் லோவர் பாடி இஸ் ஷார்ட், ப்ளீஸ் கோ ஃபார் ஹை வேஸ்ட். எனிதிங் ஹை வேஸ்ட், எனி பாட்டம்ஸ் ஃபார் த மேட்டர், கோ ஃபார் ஹை வேஸ்ட். ஸ்கர்ட்ஸ்னா ஹை வேஸ்ட், பேண்ட்னா ஹை வேஸ்ட், பலாசோஸ்னா ஹை வேஸ்ட், எனிதிங், ஓகே, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பாட்டம் அப்படின்னு போனாலே கோ ஃபார் ஹை வேஸ்ட். இட் வில் கிவ் அ லிட்டில் லென்த்தியர் லுக், ஓகே. உங்களோட கால்கள், அதாவது உங்களோட வேஸ்ட்லேருந்து உங்களோட கால் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். அவ்வளோவே தான் ஹேக். சிக்ஸ்த் ஹேக் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்கர்ட்ஸ் போடுறீங்க, ஓகே, ஃப்ளேர்டு ஸ்கர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏலைன் ஸ்கர்ட்டாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பாட்டம்ஸ் அப்படின்னாலே ஹை வேஸ்ட் போங்க அப்படின்னு, ஓகே. ஸோ நீங்கள் ஹை வேஸ்ட்டில் ஸ்கர்ட்ஸ் போடுறீங்க. அந்த ஸ்கர்ட் வந்து எய்தர் அபவ் நீயாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃப்ளோர் லென்த், அதாவது மேக்ஸி ஸ்கர்ட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மேலே போடும்போது லைக் அபவ் நீ வரைக்கும் வரும்போது உங்களோட கால் வந்து ரொம்ப நீளமாக தெரியும். ஆல்ரெடி நீங்கள் ஹை வேஸ்ட்டில் போட்டிருக்கீங்க அண்ட் அதுலேருந்து அழகாக உங்களோட ஸ்கர்ட் வந்து நீக்கு மேலே முடிஞ்சு உங்களோட காலை வந்து இன்னும் நல்லா நீளமான கால்களாக காட்டும் இல்லையா. அதே மாதிரி மேக்ஸி ஸ்கர்ட் வந்து அகெயின் இதுவுமே நல்லா வேஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நல்லா லென்த்தியாக வந்து முடியுது.
இல்லையா? பட் இந்த நீ லென்த்தில் போடுற ஸ்கர்ட் இல்லை கொஞ்சம் பிலோ நீ இருக்கும்ல, இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், உங்களை கொஞ்சம் ஷார்ட்டராக காட்டும். அது ஏன் அப்படின்னா, விஷயத்தை நம்ம லென்த்தியாக காட்டணும் அப்படின்னா அதை எதர் ஃபுல்லாகவே மறைக்கணும், அப்படி இல்லைன்னா அதை மேக்ஸிமம் காட்டணும் விசிபிளாக. ஓகே, ஸோ நம்ம இந்த பாதி பாதி காட்டுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பாதி வந்து அது ப்ளஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மைனஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆகும், உங்கள் கால் வந்து ஆல்ரெடி சின்ன கால், இதை நீங்கள் லென்த்தியாக காட்டணும் அப்படின்னா ஒன்று லாங்காக போட்டு உங்கள் கால் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு காட்டணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஷார்ட்டாக போட்டு உங்கள் காலை வந்து பேர் ஸ்கின்னை வந்து லாங்காக காட்டணும். ஓகேவா? அது நீங்கள் பாதியில், அதாவது நீ லென்த்தில் போடும்போது என்ன ஆகும், உங்களோட லென்த், உங்களோட ஆக்சுவல் லென்த்தை ஒன்றும் வெளிப்படையாக காமிச்சிடும். அப்படி இல்லைன்னா உங்களோட காலை வந்து இன்னுமே குட்டையாக இருக்க மாதிரி காட்டும், இன்னுமே சின்னதாக இருக்கு உங்கள் கால் அப்படின்ற மாதிரி காட்டும். பிகாஸ் அதோட மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ரொம்ப டைரெக்ட் ஐஸ்க்கு வந்து கட் பண்ணுறீங்க. நீ லென்த்தில் கட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்க உங்களோட முழங்கால் இருக்குல்ல, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ உங்களோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் பேர் ஐஸுக்கு. யார் உங்களை பார்த்தாலும் உங்களோட ஷீ இஸ் வெரி பெட்டிட் அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி ஷார்ட் அப்படின்றது ரொம்பவே விசிபிளாக தெரிஞ்சிடும். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ட்ரெஸ்ஸிங் லைக் தட். 7th hack is, என்ன மாதிரியான ஃபுட்வேர் நீங்கள் போட்டாலும் சரி, முக்கியமாக ஹீல்ஸ், பம்ப்ஸ், பெல்லிஸ், பேலரினாஸ், வெட்ஜஸ், இந்த மாதிரி என்ன மாதிரியான ஃபுட்வேர் போட்டாலும், முக்கியமாக அந்த டோஸ் க்ளோஸ் ஆகும்ல, அந்த மாதிரியான ஃபுட்வேர் எதுனாலும் பாயிண்டியான எட்ஜஸ் இருக்க மாதிரி பாருங்கள். இந்த பாயிண்டியான எட்ஜஸ் என்ன பண்ணும், உங்களை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது அந்த பாயிண்டியான எட்ஜஸ் கிவ்ஸ் லிட்டில் மோர் inches to your height. அது ஒரு illusion தான், it's just a mirror. It's okay, no, all we need is few inches. தாராளமாக பண்ணலாம் இல்லை. 8th hack is, நிறைய பேர் நினைப்பாங்க இந்த வைட் லெக் பேண்ட்ஸ் போடக்கூடாது அப்படின்னு. வைட் லெக் பேண்ட்ஸ் போடக்கூடாது தான். எஸ், நானே வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரியான பலாசோஸ் இதெல்லாம் கொஞ்சம் போடாதீங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து ஆங்கிள் லென்த்தில் முடியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வைட் லெக் பேண்ட்ஸாக இருக்கட்டும், பலாசோஸாக இருக்கட்டும் போடாதீங்க. வைட் லெக் பேண்ட்ஸ் வந்து நல்லா நீளமாக இருக்கணும் ஃப்ளோர் லென்த், அந்த மாதிரியான வைட் லெக் பேண்ட்ஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, வைட் லெக்காக இருக்கலாம், இல்லை இந்த ஒரு மாதிரி பாட்டம் பெல்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம், அதெல்லாம் வந்து தாராளமாக போடலாம். ஆனால் நல்லா ஃப்ளோர் லென்த் வரைக்கும் இருக்கணும். அண்ட் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ள ஹீல்ஸ் போடணும் ஒரு வெட்ஜஸ் போடணும். ஓகே, போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் அ பேலன்ஸ் அண்ட் இட் வில் மேக் யூ லுக் வெரி டாலர். அண்ட் அகெயின் இதையுமே நீங்கள் ஹைவேஸில் தான் போடணும். It will definitely work. So the 9th hack is, use a bronzer. Guys, நிறைய பேருக்கு தெரியும் பாடி ஹைலைட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பாடி ப்ரான்சஸும் இருக்குது. முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் பூசின மாதிரி ஒரு ஆள், இல்லை ரொம்ப ஃபேர் ஸ்கின்ட் பர்சன் அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா, முழங்காலுக்கு கீழே சில பேருக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலுமே என்னாகும், நீங்கள் கொஞ்சம் குள்ளமாக இருக்க மாதிரி தெரிவிங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரான்சர் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரான்சர் என்ன பண்ணும், இட் கிவ்ஸ் ஷேடோஸ். ஓகே, இந்த ஷேடோ என்ன பண்ணும், உங்களை கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி, உங்கள் கால் வந்து நல்லா குண்டான காலாக இருந்தாலுமே அதை நீங்கள் ப்ரான்ஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ஷேடோ கொடுத்து ஒரு எலாங்கேட்டட் மிரேஜை உருவாக்குறீங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது உங்கள் கால் பார்க்கும்போது கொஞ்சம் நீளமான கால்கள் மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்கும். ஸோ why not, let's do it. So last and the final hack is, முக்கியமாக ஸ்கர்ட்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து அபவ் நீ போடுறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பிலோ நீ தான் பிடிக்கும், ஆனால் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒன்று அபவ் நீ போடணும், இல்லை மேக்ஸீஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மிடி டைப் ஆஃப் ஸ்கர்ட்ஸ் போடணும்னு ஆசை இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக போடலாம். பட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஹை லோ ஹெம் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் மேலே கீழே இப்படி ஃப்ளேட்டாக வரும்ல, அந்த மாதிரியான ஹெம்லைன் உள்ள ஸ்கர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். நீ லென்த்தில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் தான் பிரச்சனை. ஹை லோ ஹெம்லைன் என்ன பண்ணும், பார்க்குற கண்களுக்கு கன்ஃபியூஷன் கொடுத்துரும். இவங்க ஹைட்டாக இருக்காங்களா இல்லை ஷார்ட்டாக இருக்காங்களா, அது தெரியாமே கன்ஃபியூஷனில் விட்டுடலாம்ல. ஸோ ப்ராப்ளம் சால்வ். இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்க உங்களுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட லோவர் பாடி மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரியான பாட்டம்ஸ், இந்த மாதிரியான ஃபுட்வேர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்கள், போடுங்க. கண்டிப்பாக ஃபியூ இன்ச்சஸ் ஹைட்டாக தெரிவிங்க அண்ட் எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha. And guys, you all know I'm giving one-to-one personalized online consultation for knowing your personal style இருக்கட்டும், styling in event இருக்கட்டும், office casuals இருக்கட்டும், office formals இருக்கட்டும், இது எல்லாம் எப்படி நீங்கள் பண்ணணும், உங்கள் பாடி டைப் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பட்ஜெட்ஸ், என்ன மாதிரி மெட்டீரியல், இதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு one-to-one consultation கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இட்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட வெப்சைட் போய் செக் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் நான் இங்கேயும் அட்டாச் பண்ணுறேன் அண்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தாராளமாக போய் பாருங்கள். இப்போ என்னை 1-to-1 மீட் பண்ண ரெடியாக? Go book it right now.
Love you guys. Bye.